ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் எல்லாரும் குழந்தைங்களோட வெக்கேஷன் எல்லாம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ 1 மந்தாக ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. நிறைய ஃபங்க்ஷன்ஸும் அதே மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்பு அதெல்லாம் இருக்குது. அதனால தான் இப்போது ரொம்ப நாளாச்சு நான் vlog போட்டு. சரி இன்னைக்கு ஒரு vlog போடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்று வரைக்கும் ஃபங்க்ஷன் தான் இருந்துருச்சு. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்துட்ருக்கேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ இங்கே இப்போது வெக்கேஷனோட ஒரு 1 மந்த்து முடிய போகுது. இந்த மந்த்து ஃபுல்லாக இவங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிட்டேன் ஊட்டிக்கு. அதே மாதிரி மூகாம்பிகா. அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துருச்சு, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி குழந்தையோட நெய்மிங் செரிமனி அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துருச்சு. அப்போ இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸோட போயிட்டே இருந்துருச்சு. அப்புறம் தமிழ் vlog எப்போவுமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனால் எங்களுக்கு டைமே கிடைக்காததுனால தான் இப்போ vlog போடாமல் இருந்துட்டேன். அப்புறம் இனி சின்ன சின்னதாக போடணும்னு நினச்சிட்ருக்கேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான் போயிட்டுருக்கு. என்னன்னே தெரியலை. ஆனால் வீடியோஸு இப்போது டைமண்ட் ஃபேமிலியில் கொஞ்சம் தான் ஷார்ட் வீடியோஸு இடையில கொஞ்சம் போடாமல் இருந்துட்டேன். ஏன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா வியூஸே போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் சிச்சுவேஷனில் இருக்கேன். எல்லாரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் அதவா ஒரு வேளை உங்களுக்கு ஷார்ட் ஃபீடில் எங்கள் வீடியோ பார்க்கலைன்னா ஆஷா உன்னி இல்லைங்க டைமண்ட் ஃபேமிலியில் போய் எங்கள் வீடியோ பாருங்கள். ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு சேனல், அதனால தான் சொல்கிறேன். அப்போது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நான் vlog தமிழ் vlog போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் என்ன விசேஷம் சொல்கிறதுக்கு, இனிப்போ நெக்ஸ்ட் மந்த் மெய் மாதத்தில் இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு மெய் 1ஆம் தேதி எங்களோட தரவாட்டு பூஜை. எங்களோட உண்ணியாட்டனோட தரவாட்டில் திருவில்லாமலை அங்கே தரவாட்டு பூஜை இருக்கும். அப்போது அங்கே போகணும். அப்போது நிறையா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அப்போது அந்த பூஜை 1ஆம் தேதி தான் அந்த பூஜை வரும். அப்புறம் 2ஆம் தேதி உண்ணியாட்டனோட சித்தப்பா பையனோட குழந்தைக்கு பிறந்த நாள். அப்புறம் இன்னும் பக்கத்தில் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இன்னும். அப்புறம் இங்கே திரிசூர் பூரம் மெய் 6க்கு தான். அப்போது அது கொடியேறுறது ஏப்ரல் 30க்கு. அப்போ திரிசூர் பூரம் மெய் 6க்கு. அப்போ இனியும் நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாம் ரொம்ப பிஸியாக தான் போயிட்டு இருக்கும். அப்புறம் இப்போ உண்ணியாட்டனும் பையனும் ஜிம்முக்கு போயிருக்கேன். கொஞ்சம் இப்போ வெக்கேஷனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறதெல்லாம். ஒரு 7:45 8 மணி எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ சரின்னு சொல்லி இப்போ நான் அரிசி வேக வச்சிட்ருக்கேன். அப்புறம் சப்பாத்தி பண்ணலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலா இருக்குல்ல, அது இப்போது குக்கரில் வேக வச்சிட்ருக்கேன். இனிப்போ அது ஒன்று ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு தாளிக்கணும். அப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுதான். அப்புறம் அப்படி போகுது விசேஷங்கள் எல்லாம். எல்லோருக்கும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போது இன்னொரு vlogல பார்க்கலாம். நான் இன்னும் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய்.